கிபி 70 தீத்துராயன் என்கிறவன் ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்ததான நேரத்தில் அவன் காலத்தில் மட்டும் கிபி 70 மட்டும் ஏறக்குறைய 96,000 பேருக்கு மேல எருசலேமில் உள்ளவர்களை மட்டும் சிலுவையில் அடித்திருக்கிறார். அவ்வளவு பேர் சிலுவையில் மரித்திருக்கிறார். ஏன்? இயேசு மரித்த அன்றைக்கே கூட 2 பேர் கூட சிலுவையில் மரித்தார்கள் இல்லையா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எப்படி? கழுத்துல ஒரு செயின் போட்டு அந்த செயின்ல ஒரு சிலுவையை தொங்க விட்டுறது. சிலர் சொல்லுவாங்க இந்த சிலுவை ஏமா சிலுவையெல்லாம் போட்டிருக்கிற. உடனே இவங்க சொல்றது, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு. அதான் இந்த தொங்கிட்டு கிடக்கு பாத்தீங்களா? இது இயேசு தொங்கின சிலுவை அல்ல, கள்ளன் தொங்கின சிலுவையாக்கும். இவர்கள் பலர் இன்றைக்கு சிலுவையை வீட்டுல சிலுவையை வச்சுக்கிட்டு நடக்கிறது கள்ளனுக்கு சிலுவையாக்கும். ஏன் தெரியுமா கள்ளனுக்கு சிலுவைன்னு சொல்றேன்? திரும்ப திரும்ப அதே தப்ப பண்றது, திரும்ப திரும்ப ஆண்டவரை வேதனைப்படுத்துறது. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் சிலுவை சிலுவை. இது உங்களுக்கு தெரியுமா? இயேசு மட்டுமல்ல, நிறைய பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பெரிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்றவர்கள் எல்லாரும் சிலுவையில் அறையப்பட்டது, இவர்கள் பாவிகள் என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார்கள். என் இரட்சகராக இயேசு மட்டும்தான் நீதிமான் என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஆகையினால் இயேசு நீதிமானாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.